ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்டனிங் வேலை தாங்க. எல்லாம் செடிகள்லாம் ட்ரிம் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இந்த ரோஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக ரோஸ் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் ரோஸ் ரொம்ப குட்டியாக வருது, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி சுருட்டையாகவும் இருக்குது செடி. அதனால தான் அதெல்லாம் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். இந்த கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மறந்து வச்சு விடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது 7 days ரோஸுங்க. நல்லா பெருசு பெருசாக வரும். தாமரை பூ மாதிரி வந்துக்கிட்டு இருந்ததுங்க. நல்லா பெருசு பெருசாக வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக போயிடுச்சு பூவெல்லாம். செடியுமே குளிந்துருச்சா இல்லை வெயிலுக்கு அந்த மாதிரி இருக்குதான்னு தெரியல. எல்லாம் ரொம்ப நான் இன்னும் ரெட் கலர் ரோஸ், எல்லா கலர் ரோஸும் வச்சுருக்கிறேன். அதுவும் எல்லா ரோஸுமே அப்படி தான் வருது. அதனால தான் எல்லா ரோஸையுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லோ கலர், ரெட் கலர், எல்லா கலருமே இருக்குது. எல்லா ரோஸுமே அது பிடித்த பூ நல்லா வர மாட்டேங்குது, கட்டை கட்டையாக வந்துடுது. அதனால் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். சுத்தம் பண்ணிவிட்டு இந்த செடி நல்லா வந்திருக்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த செடி காஞ்ச தலையவெல்லாம் பறித்து விட்டுட்டு கொஞ்சம் மறந்து வச்சு விடலாம் அப்படின்னு நல்லா கிளறி விடலாம். நல்லா களை வெட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா செடிகளுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கும். மறந்து வச்சாலும் நல்லா தான் இறங்கும், நல்லா செடிகளுக்குள்ளே, வேருக்குள்ளே. அதனால் எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். மல்லிகைப்பூ செடியும் அப்படித்தாங்க. எல்லாம் பூவே வரமாட்டேங்க, எல்லாம் பூச்சி வந்துடுது. அதுக்கு தான் இந்த ஃபெர்டிலைசர் வாங்கியிருக்கிறேன். நான் கடையில் தான் வாங்கியிருக்கிறேனுங்க. இது 250 ml அந்த மருந்துக்கு 15 லிட்டர் தண்ணியில் அந்த மருந்தை கலக்கி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம், சின்ன செடிகளுக்கெல்லாம் அரை மக்கு, பெரிய 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 செடிகளுக்கு மரத்துகளுக்கெல்லாம் நான் ஒரு மக்கே ஊற்றிக்கிட்டேன். மாமரம் இப்போ தான் பூ பிடிச்சி காய் பிடிச்சிருக்குதுங்க. பூ நிறையா பூ கொட்டிடுச்சு. இப்போ ஒரு 10 காய் தான் பிடிச்சிருக்குது மாமரத்துக்கு. அதனால தான் கொஞ்சம் இந்த ஃபெர்டிலைசர் மாதிரி கலந்து விடலாம், பழம் பெருசாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது வாங்கி ஊற்றிட்டுருக்கிறேன். செண்பகப்பூ செடி எல்லா செடிக்குமே ஊற்றி வைக்கிறேனுங்க. இந்த செடி இட்லி பூ செடி. எல்லா செடிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா வெளியில் வச்சுருக்கிறேன். ஒரு மாங்கன்று, இது நான் கொட்டை தான், நான் தான் முளைக்கி போட்டது தான். அது நல்லா முளைச்சி வந்திருக்குது. ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கிறேன், அதுவும் நல்லா வந்திருக்குது. அதனால் இந்த மாதுளம்பழம் மரம் எல்லாத்துக்குமே ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு ஒரு மசாலா லெமன் டீ போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி வேலை அவ்வளவுதாங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.